சஞ்சய் அப்படியே குரூப்ல ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போட்டுரு. நானே மறந்துட்டேன். சீக்கிரம் போட்டுரு.
ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வர மாரி இருந்துச்சுனாக்கா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் மூவ் போறேன். ஸோ நடுவுல வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ டுடேஸ் செஷன் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஆட்டோமேஷன் யூசிங் பைத்தான். ஓகே. பைத்தான் இல்ல, எனி லாங்குவேஜ் வச்சு நம்ம இமெயில் ஆட்டோமேஷன் பண்ணலாம். இதுல வந்து இமெயில் ஆட்டோமேஷன் மெயினா என்ன? எதுக்காக இமெயில் வந்து ஒரு ப்ரோகிராம் பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோகிராமேட்டிக் தானே. ஸோ ஒரு ப்ரோகிராமேட்டிக்கலா எதுக்காக நம்ம வந்து மெயில்ஸ் ட்ரிகர் பண்ணணும்? அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ப்ரோகிராமேட்டிக்கலா எதுக்கு மெயில் சென்ட் பண்ணோம்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க போய் லாகின் பண்றீங்க அல்லது வந்து சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே. முடிஞ்சா இப்ப வந்து போய் நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஓடிபி வரும் தெரியும்ல? மெயில்ல வெரிஃபிகேஷனுக்கு. உங்க அந்த மெயில் ஐடி உங்களுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த ஓடிபி வந்து ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ண மாட்டாங்க. புரோகிராமேட்டிக்கா ஆ தான் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஏன்னா வந்து நெறைய யூசர்ஸ் வந்து சைன் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நெறைய யூசர்ஸ் வந்து அட் டைம்ல சைன் அப் பண்ற மாரி இருக்கு. இப்ப வந்து பெரிய, பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எல்லாரும் அனுப்ப முடியாதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, புரோகிராமேட்டிக்கலா நம்ம வந்து அத ட்ரிகர் பண்ணணும். 1. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ பல்க் இமெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவோம்ல. ஸோ பல்க் இமெயில்ஸ் நம்ம சென்ட் பண்றதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இல்ல நெறைய வச்சுக்கோங்க. 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மெயில் சென்ட் பண்ணும்போது, 2ல வந்து நம்ம போட்டு நெறைய மெயில் அட்ரஸ் நம்ம போடலாம். அதே மாரி வந்து 2ல போடலாம். இல்லன்னா கார்பன் காப்பி சிசில போடலாம். இல்ல பிசிசில போடலாம். எப்படி வேணா போடலாம். பட் நெறைய மெயில்ஸ் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஆனா, அந்த மெயில் கன்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கன்டென்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி தான் போகும். த கன்டென்ட் ஒன்ட் பி கஸ்டமைஸ்டு. கரெக்ட்டா? ஏன்னா வந்து அதே தான் மல்டிபிள் 2 போட்டு நம்ம அனுப்புறனால நெறைய பேத்துக்கு போகும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து இப்ப மார்க்கெட்டிங்க்கெல்லாம் நம்ம மீஷோல, அமேசான் அந்த மாரி ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து நம்ம மெயில் பாக்ஸ் நெறைய வரும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மெயில் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அந்த கன்டென்ட் லைனா இருக்கும். ஸோ அந்த கன்டென்ட் எல்லாமே வந்து அ நம்ம கார்பன் காப்பில போட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் நம்ம நேம் போட்டு வரும் பார்த்தீங்களா? கஸ்டமைஸ்டா அந்த நேம் போட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புரோகிராமேட்டிக்கலா ட்ரிகர் பண்ணா மட்டும் தான் முடியும். இல்லன்னா ஒரு தர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு அண்ட் பல்க் இமெயில்ஸ் எப்படி சென்ட் பண்றது? அதே நேரத்தில வந்து நார்மலா எப்படி ஒரு ஓடிபி அந்த மாதிரியான மெயில் சென்ட் பண்றது? அதாவது பேசிக்கா ஒரு மெயில் வந்து புரோகிராமேட்டிக்கலா எப்படி ட்ரிகர் பண்றது? அப்படிங்கிறத இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்கள்ல வந்து நம்ம இப்ப வந்து நம்ம எதுல நம்ம போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலாப்ல தான் பண்ண போறோம் பைத்தான. உங்கள்ல வந்து யாரெல்லாம் கோலாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஹவ் மெனி ஆஃப் யூ நோ கோலாப்? ஓகே. ஓகே. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடலாம். ஸோ கோலாப் வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். I hope screen is visible. கோலாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுளோடைய ஒரு டூல். இந்த டூல்ல வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்மளால வந்து பைத்தான் ப்ரோகிராம்ஸ் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது ஜூபிட்டர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஆன்லைன்ல வந்து பைத்தான் ப்ரோகிராம்ஸ் ரன் பண்ணிக்க முடியும். நான் வந்து கோலாப்ல வந்து ப்ரோகிராம்ஸ் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு அந்த கோலாப் ஃபைல வந்து நான் குரூப்ல வந்து ஃபைனலா ஷேர் பண்ணிடுறேன். நீங்க வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அத பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன நேம் வைக்கிறேன்னா, இமெயில் ஆட்டோமேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கோலாப கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. லெட்ஸ் பிகின். அதுக்கு முந்தி ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு வி ஹேவ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் படிச்சிருப்போம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம லோக்கல் கிளையண்ட் தான் இது. லோக்கல் சிஸ்டம். ஓகேவா? இந்த வந்து கிளையண்ட். இன்க்ளூட் நெட்வொர்க்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இங்க சர்வர் வரும். அதுல படிச்சிருப்போம். நம்ம மெயில் வந்து சர்வருக்கு நம்ம ட்ரிகர் பண்ணோம். அது வந்து அங்க போய் டெலிவரி பண்ணிரும். ஓகேவா? சோ அந்த என்ன புரோட்டோகால் எஸ்எம்டிபி புரோட்டோகால், அதாவது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்.
ஓகேவா? ஸோ எஸ்எம்டிபி இஸ் நத்திங் பட் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெயில் வந்து அனுப்புவோம். ஓகே, ஸோ பைத்தான்ல வந்து இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதுக்கு இன்பில்டா ஒரு லைப்ரரி இருக்கு which is called as SMTP lib. So what I'm gonna do is, so import SMTP lib. ஓகே, இதை வச்சு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வர் கிளைண்ட் இருக்கா, இது ரெண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கனெக்ட், அப்போ கனெக்ட் பண்ணிட்டு மெயில் யாருக்கு சென்ட் பண்ணணும், ஃப்ரம் டு அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அதனால வந்து வித்னா என்னன்னா கனெக்ஷன் அதுவே ஓப்பன் ஆகி அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். அதனால நம்ம பைத்தான்ல வித் யூஸ் பண்ணுவோம். SMTP lib. ஓகே, SMTP அந்த லைப்ரரி யூஸ் பண்றேன். இதுல நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா SMTP SSL ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. SMTP SSL. இந்த SSL என்னன்னா செக்யூர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து மெயில் அனுப்ப போறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஒரு போர்ட் மூலியமா நம்ம அனுப்ப போறோம். அதனால தான் SMTP SSL ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுல ரெண்டு விஷயம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சர்வர் நீங்க யூஸ் பண்றீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா போர்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஸோ சர்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு என்னோட வந்து ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா @gmail.comனு வரும். ஸோ @gmail.com எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க, smtp.gmail.com. ஓகே, இதுதான் வந்து ஜிமெயிலோடைய SMTP சர்வர். மற்ற இதுக்கெல்லாம் மாறும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஓன் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டொமைன் நேம் இருக்குன்னா அது வந்து நான் SMTP டாட் அந்த டொமைன் நேம் வராது. நான் என்ன வச்சிருப்பேன்னா மெயில் டாட் அந்த டொமைன் நேம் வர மாதிரி வச்சிருப்பேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நீங்க வந்து ஜிமெயில் இல்லாம அவுட்லுக் அந்த மாதிரி வேற சில மெயில்ஸ் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது ஜிமெயிலோட SMTP சர்வர் வந்து smtp.gmail.com. நெக்ஸ்ட் விஷயம் என்ன எடுக்கும், போர்ட் நம்பர். போர்ட் நம்பர்னா என்னன்னா ஒரு சர்வருக்கு இருக்கக்கூடிய பல கதவுகள், அந்த கதவுல நம்ம எந்த கதவுல போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து நான் போர்ட் நம்பர் வந்து 465 நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏன் யூஸ் பண்றோம்னா சிம்பிளா கூகுள் பண்ணலாம். ஓகே, ஸோ SMTP பார்த்தீங்கன்னா 25 போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா SMTP-S ஒன்று இருக்கும். அந்த SMTP-S பார்த்தீங்கன்னா 465 யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஏதாவது 25 யூஸ் பண்ணுவாங்க, அது அல்லது வந்து 587. 25யும் 587 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூர் இல்லாத மெயில், நம்ம ஒரு என்கிரிப்ட் பண்ணாத மெயில் அனுப்புறதா இருந்துச்சுன்னா 25 587 யூஸ் பண்ணுவோம். இல்ல SMTP செக்யூர்டு வெர்ஷன் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா போர்ட் நம்பர் 465 தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ரீசன். அந்த 465 தான் நம்ம செக்யூர் சர்வர் இருக்கும் அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி SSL வச்சு தான் கனெக்ட் பண்றோம், அதனால 465 போர்ட்லயே தான் நம்ம அனுப்புறோம். ஓகே, கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ as SMTP போட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட கிளையண்ட்டுக்கு சர்வருக்கு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு அதுல ஒரு மெயில வந்து நான் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அந்த மெயில் ட்ரிகர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் ஆஃப் மெசேஜ் வந்து அந்த சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுவேன்னா. ஸோ அந்த மெசேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு லைப்ரரியில இருக்கு. from email dot message import message அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? மெசேஜ் ஒரு கிளாஸ் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த கிளாஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ m equal to message கால் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த mங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து ஒரு மெயிலை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ ஒரு மெயில நம்ம சென்ட் பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன பேராமீட்டர்ஸ் நமக்கு ரெக்வயர்டா இருக்கு, ஃப்ரம் டு சப்ஜெக்ட் ஒரு பேலோடு, கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணனா m ஆஃப் ஃப்ரம், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், f கேப்ஸ் t கேப்ஸ் அதெல்லாம் எதுல கேப்ஸ்ல போறோம் அது கண்டிப்பா கேப்ஸ்ல தான் போடணும். ஸோ ஃப்ரம் ஈக்குவல் டு ஒரு இமெயில் அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து m ஆஃப் to address போடணும். to address equal to ஓகே. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் m of
நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு பேரோட அனுப்புறோம். நம்ம வந்து மெயில்ல வந்து வெறும் டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம அனுப்புறதால டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் வரும். ஆனா நம்ம பிராண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மிந்த்ரா, ஏஜியோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய மெயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு வெப் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா வந்து மெயில்ல வந்து உங்களால ஒரு HTML அனுப்ப முடியும். அது வந்து பில்ட் ஆகி உங்களுக்கு நீட்டா காட்டும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இது ஒரு பேரோட தான் அனுப்ப போறோம். கூட ஒரு சேர்ந்து போகக்கூடிய ஒரு மெசேஜ் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது மட்டும் வித்தியாசமா m. செட் பேலோட். ஏன்னா இது வந்து என்ன டைப் ஆஃப் மெசேஜா இருக்கலாம். ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஒரு HTML இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு பேலோடா செட் பண்றோம். இந்த பேலோடுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் நம்ம அனுப்புறோம். என்ன மெசேஜ்? நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம இமெயில்ல வந்து பாடியில டைப் பண்ணுவோம்ல, அந்த பாடி தான் இங்க இருக்கு. ஹலோ எவ்ரிவன். ஓகேவா? இது வந்து அந்த மெயிலோடைய பாடி தான் வந்து இந்த பேலோடு. ஓகேவா? பெருசால எதுவும் இல்ல. ஓகே. நான் வந்து என் கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். எங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வித் SMTP இதுல. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெசேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். நான் வந்து யார் வேணாலும் வந்து எந்த சர்வரோட வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு அதுல வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் மெயில் அனுப்புறேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவேன், நான் ஒரு இது போயிட்டு gmail.com ஓபன் பண்றேன்னா அவ்வளவுதான். இப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பேஜ் லோட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், இதை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணா மட்டும்தான் நான் மெயில் அனுப்ப முடியும். ஸோ நம்ம அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணணும். ஸோ smtp.login அப்படின்னு போட்டு ஃப்ரம் அட்ரஸ், எந்த அட்ரஸ் வந்து நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஸோ எக்ஸாம்பிள் @gmail.com. ஸோ இது வந்து லாகினோட ஐடி. அதுக்கு அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும்ல, அந்த பாஸ்வேர்ட். ஏன்னா அப்வியஸ்லி ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம இமெயில் எல்லாம் உள்ள போவோம். அந்த ஐடி பாஸ்வேர்ட் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணா எனக்கு ஒரு ஜிமெயில் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி லாகின் இருக்கேன். எனக்கு ஜிமெயில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இதை வந்து அங்கே சென்ட் பண்ணணும். கரெக்டாக லாகின் பண்ணா பார்த்தாது அந்த மெயில வந்து கம்போஸ் கொடுத்து எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி அங்கே எங்க இந்த மெசேஜ் ஆப்ஜெக்ட் எல்லாம் பில்ட் பண்ணிருக்கோம்ல, இதுதான் வந்து அந்த கம்போஸ் கொடுத்து இந்த டப்பால நம்ம ரைட் பண்றது. நெக்ஸ்ட் இந்த சென்ட் பட்டன் நம்ம ட்ரிகர் பண்றோம்ல, அந்த சென்ட் பட்டன் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து smtp.send மெயில். சென்ட் மெயில். இப்போ வந்து என்னன்னா ஒரு மெயில் அனுப்புறதுக்கு 3 விஷயம் தேவை. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டு அப்புறம் மெசேஜ். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இங்க ஃப்ரம் டு எல்லாம் போட்டுட்டோம். ஆனாலும் வந்து இங்க திருப்பி ஃப்ரம் டு போடணும். ஏன்னா ஒரு மெயிலுக்குள்ளரே நம்ம வந்து மல்டிபிள் மெயில்ஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜிமெயில்ல போய் நான் செட்டிங்ஸ்ல போயிட்டு என்னால வந்து இன்னொரு மெயில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரே நிமிஷம். ஓகே. ஆட் another இமெயில் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரே லாகின்ல நான் மல்டிபிள் இமெயில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால வந்து நம்ம லாகின் பண்றதுக்கு வந்து என்ன இமெயில், அடுத்து சென்ட் பண்றதுக்கு என்ன இமெயில் அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்றோம்னா திருப்பி வந்து நம்ம ஃப்ரம் அட்ரஸ் போடுறோம். example @gmail.com. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போடுறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து to எங்க example to@gmail.com. ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜ் தான் நம்ம இவ்வளவு நேரம் இங்க நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த m இருக்கு பாத்தீங்கன்னா, mங்கிற வேரியபிள் தான் எல்லாமே இருக்கு. ஸோ m டாட் இது வந்து நார்மலா வந்து நம்ம HTTP புரோட்டோகால் எப்பவுமே வந்து நீங்க JSON ஃபார்மேட்டா இருக்கட்டும், XML இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், கடைசியில் அது போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா தான் போகும். ஏன்னா வந்து ஸ்ட்ரிங் அந்த ASCII கோட்ஸ் தான் வந்து எல்லா பக்கமும் வைட்லி அக்செப்டட். ஓகேவா? அதை பார்சல் யூஸ் பண்ணி மாத்துவாங்க JSON-ஆவோ இல்லை XML ஆகும். பட் ஸ்ட்ரிங்ல தான் அனுப்பணும். அதனால வந்து நான் இப்போ பில்ட் பண்ணிருக்க இந்த மெயிலையும் நான் அடுத்து ஸ்ட்ரிங்கா மாத்த போறேன். அதனால வந்து as string. ஓகேவா? சோ இந்த எனக்கு இந்த m ஆப்ஜெக்ட் எனக்கு ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. smtp.send மெயில் மூலமா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் அடுத்து அந்த பேலோடு எல்லாத்தையும் நான் போட்டு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்போ இந்த இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலா ஒரு மெயில் நார்மலாவே ட்ரிகர் ஆயிரும். ஓகே, எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். என்னோட ஃப்ரம் அட்ரஸ் நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். என்னன்னா மெயில் டாட் ஓகே
டூ அட்ரஸ் வந்து நான் என்னோட ஓன் மெயில் ஐடி இப்போ போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட் எப்படி இருக்கட்டும், பாடி வந்து ஹெலோ எவ்ரிவன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்றதுக்கு ஒன் செகண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் அதே தான் வரும். அப்புறம் வந்து டூ அட்ரஸ் அண்ட் இங்க வந்து ஃபைனலாக எனக்கு பாஸ்வேர்டு மட்டும் அப்டேட் பண்ணணும். நான் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு நான் வந்து இந்த இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மெயில் ஐடி தான் என்னோட எல்லா கமர்ஷியலான யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1 minute நான் ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வரேன் நான். ஸோ ஸ்டே இன் லைன். ஓகே, நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த வேரியபிள்னா கோலாபோட வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நான் கோலாபோட வேரியபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு நான் அதுவே ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அந்த டாக்குமெண்டேஷன் வச்சு நான் ஆக்சஸ் பண்றேன். ஒரு லைப்ரரி ஒன்று இம்போர்ட் பண்ணிட்டு இது வந்து நீங்க அவ்வளோ சீரியஸா எடுக்கணும் அவசியம் இல்லை. வாட் யூ ஆர் கோனா டு இஸ் இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அப்படியே உங்களோட இதுல என்ன பண்றீங்கன்னா அழிச்சிட்டு உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் என்னோட பாஸ்வேர்டு வந்து ரிவீல் பண்ண வேணாங்கிறதுனால அது ஒரு வேரியபிள்ல செட் பண்ணி நான் யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு வச்சிருக்கேன்னா இப்போ இதை ரன் பண்ணாக்கா எனக்கு ஒரு மெயில் ட்ரிகராய் சென்ட் ஆகும். பட் இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் உள்ள வருது. அந்த மெயில் வந்து எப்படி கிளாசிஃபை ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்பாக்ஸ்ல பாருங்க, இந்த மெயில்ஸ் எல்லாமே நார்மல் மெயிலா இருக்கு. இன்னும் நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்றேன்னா எனக்கு சம்வேர் வந்து இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்டான மெயில் வந்து எனக்கு வந்து வரும். நான் மெயில் பாக்ஸ் ஆக்சுவலா கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் பெருசா இல்ல. ஸோ இந்த ஓடிபி மெயில்ஸ் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மெயில்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்பேம்ல போகக்கூடாது. கரெக்டா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வரணும். அதே மாதிரி சில மெயில்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்பேம்ல இருக்கும். இங்க இந்த ப்ரொமோஷன்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொமோஷன் மெயில்ஸ். ஸ்பேம்ல கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெயில்ஸ் எல்லாமே வந்து அது எப்படி கிளாசிஃபை பண்ணுதுன்னா, நீங்க மெயில் அனுப்புறீங்கல்ல, அனுப்பும் போதே அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதாவது அதோட ப்ரியாரிட்டி ஸ்கேல் 1ல இருந்து 5 வரையும் வரும். ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 1னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்க ஒரு ஓடிபி அனுப்புறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, 1 2 எல்லாமே அந்த சைட்ல வரும். 3 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அப்டேட். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. இப்போ சம்திங் லைக் ஓகே ஓகே எனக்கு GitHubல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணேன். அந்த மெயில் எனக்கு வந்திருக்கு. இதெல்லாமே என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலான அப்டேட்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் பார்த்தா ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 3ல இருக்கும். அதையும் தாண்டி இந்த சோஷியல்ல இருக்கக்கூடியது, இந்த சோஷியல்ல ப்ரொமோஷன்ஸ்ல இந்த மெயில்ஸ், அதே இடத்துல ஸ்பேம் மெயில்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி 4 and 5ல இருக்கும். நம்ம கண்டிப்பா ப்ரியாரிட்டி வந்து ப்ராப்பரா வச்சு அனுப்பணும். நம்ம வந்து மார்க்கெட்டிங் மெயில வந்து ப்ரியாரிட்டி 1ன்னு வச்சு அனுப்புனோம்னா அப்புறம் கூகுள் சர்வர்ஸ் அல்லது மற்ற மெயில் சர்வர்ஸ் நம்ம இமெயில் ஐடி பிளாக் பண்ணிச்சுன்னா நமக்கு மறுபடியும் அந்த இமெயில் ஐடி வந்து சென்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அனுப்பக்கூடிய மெயில வந்து என்ன ப்ரியாரிட்டி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி செட் பண்றேன். இப்போ எப்படி இந்த எம்முக்கு வந்து சப்ஜெக்ட் செட் பண்ணணும், அதே மாதிரியே எம் ஆஃப் எக்ஸ் ஓகே. எனக்கு நான் ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும்னா 1ன்னு செட் பண்றேன். இது ஆக்சுவலா ஸ்ட்ரிங்ல தான் செட் பண்ணணும், அதனால தான் போடுறேன். ஓகே, ப்ரியாரிட்டி வந்து 1ன்னு செட் பண்ணணும். இப்போ இந்த கோட் நான் வந்து ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஓகே, இந்த கோட் நான் ரன் பண்றேன். தெரியுதா? எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ஃப்ரம் என்ன நான் கொடுத்துருந்த அந்த அட்ரஸ், டூ வந்து என்னோட அட்ரஸ்க்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன டெஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுருக்கு, ஹலோ எவ்ரிவன் போட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சென்ட் அ மெயில் யூசிங் பைத்தான். ஓகே, இது ஒரு மெயில் ஆட்டோமேஷன். ஓகே, நான் இது வந்து இந்த ஃபுல் கோடை ஒவ்வொரு ரேட்ல போடணுமான்னு கேட்டா இல்ல. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா நம்ம ராப் பண்ண முடியும். எப்படின்னா டெஃப் சென்ட் மெயில்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நான் அந்த ஃபுல்லாத்தையும் நான் ராப் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பேசிக்கா இதுல என்னென்ன தேவை, ஃப்ரம் அட்ரஸ்
to address priority subject message வந்து from address and password வரணும். ஓகே, from address password to address priority subject message. ஓகே, ஸோ இதெல்லாம் வரணுமா? இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இது பில்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்பப்பெல்லாம் மெயில் சென்ட் பண்ணணுமோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் மெயில் அப்படின்னு போட்டு சாரி சென்ட் மெயில் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரம் அட்ரஸ், இந்த ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டு அட்ரஸ், தென் சாரி அடுத்து பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்டு ஸோ இதை நான் போட இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவல் வேரியபிள்ஸால. ஃப்ரம் அட்ரஸ் பாஸ்வேர்ட் டு அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து நான் ஒரு 1 செட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரியாரிட்டி, அப்புறம் சப்ஜெக்ட், ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெசேஜ், வந்து மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் மாற்றணும் கொஞ்சம். ஃப்ரம் அட்ரஸ் தான் இது. 1 minute guys.
கைஸ் எப்போ வாய்ஸ் மியூட் ஆச்சு? Thank you for that. எதிலிருந்து வாய்ஸ் மியூட் ஆச்சுங்க யாராவது சொல்றீங்களா? நான் ஒரு கால் போயிட்டு இப்பதான் வந்தலாமேன்னு எனக்கும் ஃபியூ செகண்ட்ஸா லிசன் பண்ண முடியல. மத்தவங்க எல்லாம் ஏதாச்சும் சொல்லுப்பா, கேக்குறாங்கல்ல. எதிலிருந்து வாய்ஸ் லிசன் பண்ணலன்னு கேட்கலன்னு சொன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். Anyone please? இளங்கோ சொல்லுப்பா. இளங்கோ, are you there? சஞ்சய், கார்த்திகா, எதிலிருந்து வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க சொல்லுங்க. OTP. ஓகே. ஸோ கைஸ், அதாவது நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சென்ட் மெயில் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓடிபிஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு மெசேஜுக்குள்ள அந்த நம்பரை மட்டும் போட்டுக்கிறாங்க. நம்பரை போட்டு வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து ஓடிபி ட்ரிகர் பண்ணுறாங்க. லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து ஒவ்வொரு யூஸருக்கும் தனியாக உட்காந்து யாரும் மெயில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி இதோட வந்து ஒரு மெசேஜை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. ஓகேவா? நான் பல்க் இமெயில் அனுப்பணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி யூசர்ஸ் ஈக்குவல்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இமெயில்ஸ். இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புறேன். நான் வந்து ஒரு ஏஜியோ மாதிரி ஒரு மார்க்கெட்டை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து டெய்லி வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் பத்தின டீடைல்ஸ் அனுப்பிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து மார்க்கெட்டிங் மெயில்ஸ் ரெகுலரா அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க தான் அதை பார்த்து அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு நியூஸ் லெட்டருக்காக லிஸ்ட் ஆஃப் இமெயில்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நான் யூசர்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த இமெயில்ஸ்ல வந்து நான் லூப் பண்ணி நான் இங்க எப்படி டூ அட்ரஸ் இருந்துச்சு, அந்த டூ அட்ரஸ் மட்டும் ஒரு வேரியபிளா மாத்திட்டேன். நான் அவ்வளவுதான். வேரியபிளா மாத்தி நம்ம ட்ரிகர் பண்ணனா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூசருக்கு போகும். ஸோ ஏஜியோ மாதிரியான வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, டெய்லி மார்னிங் வந்து ஒரு 9 o'clock அந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் லெட்டருக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து இந்த மாதிரி லூப் போட்டு அவங்களுக்கு இருக்க மொத்த டேட்டா பேஸ்ல இருக்க எல்லா இமெயில்ஸ்க்கும் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு large organization sends email or bulk email programmatically. Okay, next யூசரோட நேமுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணனும்னா சிம்பிள். இதுலயே வந்து நான் என்ன பண்றேன்னா, one second guys. Okay, so name. Okay, what's wrong? ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2-3 இது நான் எப்படி டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ண மாதிரி மெயில்ஸ் வச்சிருந்தனோ, இப்போ நான் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ வந்து நேம் இருக்கு, அடுத்து வந்து அவங்களோட இமெயில் ஐடி, அடுத்து ஒரு பர்சனோட நேம், அவங்களோட இமெயில் ஐடி. ஸோ இதை நான் எப்படி லூப் பண்ணி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து யூசர் அப்புறம் ஆஃப் மெயில் அப்படின்னு அவங்க மெயில் ஐடி போடுறேன். அதே நேரத்தில் கிரீட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. வெல்கம் டு கிளப் பை லேம்ப். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு நேம் இன்செர்ட் பண்றேன். ஸோ அதுக்காக வந்து யூசர் ஆஃப் நேம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மெயிலுமே நான் வந்து என்ன ஒரு வேரியபிளா நான் போட்டேன். அதுக்கு அடுத்து நேமுமே நான் வந்து ஒரு வேரியபிளா போட்டேன். ஸோ இப்படி பண்றது மூலியமா வந்து நமக்கு பல்க் இமெயிலாவும் அனுப்பலாம். அட் த சேம் டைம் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டு இமெயிலாவும் நம்ம அனுப்ப முடியும். ஸோ வெயிட். Okay, let's check the mail.
வெல்கம் டு கிளப் ஃபைல்ல மிஸ்டர் மிஸ்ஸஸ் நான் நேம் 1 கொடுத்துருந்தேன். அதனால எனக்கு நேம் 1 வந்திருக்கு. இந்த லாமின் முகமது ஜிமெயில் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நான் தான் கொடுத்துருந்தேன் இங்க. ஸோ இன்னொரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நேம் 2 போட்டு வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி சென்ட் மெயில்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்லி யூசிங் பைத்தான். ஓகேவா? எல்லா லாங்குவேஜும் இதே தான். ஒருத்தவங்க இப்போ வந்து நீங்க ஒரு ஐடி கம்பெனில போறீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் பத்தின நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருந்தாலும் சரி, பேக் அண்ட் டெவலப்பரா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டெவலப்பர் ரோல்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு நெட்வொர்க்ஸோட கான்செப்ட் தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நீங்க எதுல ஒர்க் பண்ணாலும் இன்டர்நெட் வழியா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து மெயிலுமே ஒரு நெட்வொர்க்கோடைய ஒரு பார்ட் தான். பிகாஸ் இட்ஸ் ப்ரோட்டோகால், நெட்வொர்க் ப்ரோட்டோகால், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க ஓனர் ஆப் பில்ட் பண்ணும்போது அதுலலாம் நீங்க இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். இப்போ நீங்க போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல கடைசியில கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு கான்டாக்ட் பேஜ் வச்சிருப்பாங்க. அந்த கான்டாக்ட் சப்மிட் பண்ண உடனே வந்து நமக்கு மெயில் வர மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இந்த இது யூஸ் பண்ணி ஒரு சின்ன பேக் எண்ட் போட்டு நம்ம மெயில் வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அவ்வளவுதான். நம்ம மெயில் அனுப்புறதுக்கான மொத்த லைன்ஸ் ஆஃப் கோடு 1 2 3 4 5 6 7 8 9 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்தாக்கா நம்மளால மெயில் சென்ட் பண்ணிட முடியும். ஓகே, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஐ கிளாரிஃபை இட். உங்களுக்கு வந்து அந்த கோலாப் ஃபைல் வந்து நான் அப்படியே குரூப்ல நான் மெசேஜ் ஷேர் பண்ணிடுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் இட். ஓகே, யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, சொல்லுங்க. இப்போ வந்து யூசர் வந்து ஒவ்வொரு இதா வந்து கொடுத்தலடா லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டா. ஆமா, அப்படி கொடுக்காம வந்து ஒரு ஃபைல்ல வந்து நம்ம யூசர் டீடைல்ஸ்லாம் சேவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. இப்போ வந்து லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரே லிஸ்ட் ஆஃப் மெயில் ஐடிக்கு அனுப்ப போறது இல்ல. நீ அனுப்பிட்டீங்கன்னா அந்த இப்போ வந்து நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அது தூக்கிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா பேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த ஒரு லிஸ்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும் டேட்டா பேஸ் வந்து query பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே, இது வந்து நடக்கக்கூடியது. இப்போ நீ ஒருவேளை நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணா டேட்டா பேஸ்ல உங்க என்ட்ரி தூக்கிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லிஸ்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதோட வேல்யூஸ் டைனமிக்கா மாறும். பட் நான் வந்து ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் வந்து அது லிஸ்டா போட்டேன். ஓகேவா? ஓகேடா, ஓகே ஓகே, அவ்வளோதான். எனிபடி எல்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் அப்படியே வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருங்க. இப்போ இதை இந்த மாதிரி லாமின், எஸ் மேம். இந்த மாதிரி இப்போ நம்ம லோக்கல் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் மெயில்ஸ்ல எல்லாம் why don't we try to send some parents meeting அந்த மாதிரி பல்க் கண்டிப்பா அனுப்பலாம் மேம். இப்போ வந்து எல்லா மெயில் ஐடிஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்ல இருந்தா கூட போதும் மேம். பைத்தான் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு சிஎஸ்வி மாடியூல் இருக்கு. அதை வந்து எக்ஸல் ஷீட்ல இருந்து ரீட் பண்ணி இப்போ மார்க் இருக்குல்ல மேம், மார்க் வந்து எல்லாருக்கும் லெட்டரா அனுப்புறோம் மேம். அந்த லெட்டரா அனுப்புறது கூட நம்ம வந்து மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு நம்ம இங்க ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அதை பாஸ் பண்ணி எடுத்து நம்மளால மெயில்ல வந்து அவங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் நீட்டா வந்து பேரண்ட்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ யாருக்கு வேணுமோ போற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும் மேம். Sure, definitely we have to implement this. Yes ma'am. Thank you. Anybody else doubts இருந்தா கேளுங்க. இல்ல feedback forms by mentors please share the feedback form. Since we have few more minutes to go, please ask some more queries. The participants, you please post some questions. ஏதாவது கேளுங்க, ஜெனரலா கூட கேளுங்க, வேற ஏதாவது கேளுங்க. We have 10 more minutes to 8, you know, so that's why. ஹர்ஷவர்தன், கோகுல்ராஜ், நீங்க இன்னும் வேற ஏதாவது கேளுங்க. மேம் அவ்வளோதாங்க மேம், வேற டவுட் இல்லைங்க. Okay. So Lamin, what shall we do? Let's. நான் அப்படியே feedback forms இந்த குரூப்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். Yes. Okay. This session was very useful and informative, Lamin. Very good session it was. Feedback forms வந்து குரூப்ல ஷேர் பண்ணியாச்சு. feedbacks வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? Thank you. Sure Lamin, all the best. நான் அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்ல வந்து கோலாப் ஃபைலோட லிங்க்குமே ஷேர் பண்றேன். Sure. என்கிட்ட வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில பேர் ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. யாராச்சும் அப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து கோலாப் ஃபைல் அனுப்பிடுறேன். இல்லைன்னா மீட்டிங்லேயே போடுறேன். இஃப் யூ நீட். நான் கூட இப்ப யோசிச்சேன், நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் போல, அதனால ஜாயின் ஆக மாட்டேங்கிறாங்க லாமின்.
ஸோ ஒய் டோன்ட் வி மீட்டிங்லேயே அந்த வந்து அதை ஃபைல் ஷேர் பண்ணிட்டேன் மேம். நம்ம வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேம். So why don't we start the master class program from the next week onwards? எஸ் மேம். பேமெண்ட்ல மினிமம் பேமெண்ட்ல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே பாத்திரலாம். எஸ் மேம். நம்மளே வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் பதிச்சு காட்டி